வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த T20 தொடர் 1-1 அப்படின்னு சமநிலையில் உள்ளது. இந்த தொடரை யார் கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்திற்கு நாம இப்போ வந்துட்டோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யார் பக்கம் திரும்ப போகுது, இந்தியாவா ஆஸ்திரேலியா அப்படிங்கிற பக்கம் நம்ம நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க, குறிப்பா இந்த மேட்ச்ல பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ண போறாங்களா இல்ல பவுலர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்த போறாங்களா அப்படிங்கறது பொறுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கும், வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், ஆவரேஜ் ஸ்கோர் எப்படி இருக்கும், ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் யாருக்கு இந்த பிட்ச் ரொம்ப அட்வான்டேஜ்ங்கிறது கொடுக்கும், எல்லாமே தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல இந்தியன் டீம்ல ஒரு பிளேயர், முக்கியமான ஒரு பிளேயர் போன மேட்ச்ல இடம் பெறல, அவரு இந்த மேட்ச்ல இடம் பெறுவாரா இல்ல சேம் பிளேயிங்கோட இந்தியா போவாங்களா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெளிவா டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கங்க. நம்ம தெளிவா வீடியோ பார்த்தலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4வது T20 நாளைக்கு விளையாட போறாங்க. ஆல்மோஸ்ட் முதல் மேட்ச் மழையால தடைப்பட்டுச்சு. 2வது மேட்ச் இந்தியா ஒரு தோல்வியோட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 3வது மேட்ச் நல்ல ஒரு கம்பேக் பண்ணி வெற்றியோட பார்த்தீங்கன்னா இந்தியா அணி முடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு 4வது மேட்ச் ஆல்மோஸ்ட் 1-1 அப்படின்னு இந்தியாவும் ஆஸ்திரேலியா சம நிலையில் இருக்கிறோம். இந்த மேட்ச் ஒரு சீரியஸா ஒரு டிசைடட் பண்ண போற முக்கியமான ஒரு மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க 2-1 அப்படின்னு முன்னிலை வைப்பாங்க. அதனால கடைசி T20 மேட்ச் அவங்களுக்கு நல்ல ஃபேவரட்டா இருக்கும். அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஈஸியா பார்த்தீங்கன்னா சீரிஸ் வின் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல இந்த மேட்சே தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரஷர் மேட்ச் ஆயிரும். ஏன்னா கடைசி மேட்ச்ல அவங்க வின் பண்ணா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சீரிஸை ஈக்குவல் பண்ண முடியாது, அதாவது லெவல் பண்ண டிரா பண்ண முடியும். அப்படிங்கனால ஒரு கடுமையான ஒரு பிரஷருக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அதனால இந்த 4வது T20 இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 4வது T20 2 டீமுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். அதனால இந்த மேட்ச் 2 டீமுமே வின் பண்றதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் எஃபெக்ட்டுமே இந்த மேட்ச்ல போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா கோல்டு கோஸ்ட் மைதானத்துல தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச்ல நடந்ததே கிடையாது. ஒரு 3 இன்டர்நேஷனல் மேட்ச் தான் நடந்திருக்கு. இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் புடிச்ச டீம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்களே தவிர சேஸ் பண்ண டீம் ஒரு மேட்ச் கூட இந்த வென்யூல வின் பண்ணது கிடையவே கிடையாது. இந்த வென்யூவோட ஆவரேஜ் ஸ்கோர் நீ பார்த்தீங்கன்னா 134 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிளஸ் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 150, 160, 170 வரைக்கும் அடிப்பாங்க. 170 வரைக்கும் அடிச்சாலும் சேஸ் பண்ற அளவுக்கு இந்த பிட்ச் நல்ல சப்போர்ட்ங்கிறது கொடுத்துருக்கு. இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா ஸ்பின்னருக்கா இல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமா இருக்குன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த பிட்ச் செம்மையா இந்த விக்கெட்டு பேட்டரை கம்பேர் பண்ணும்போது பவுலர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதனால ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு இந்த பிட்ச் செம்மையான ஒரு அட்வான்டேஜ்ங்கிறது கிடைக்கும். பேட்டிங்ல ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஆடக்கூடிய ஒரு பேட்டர்களுக்கு இந்த பிட்ச் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலா இருக்கு. வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா 50% ஒரு மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரியும் சொல்லியிருக்கு, அப்டேட் கிடைச்சிருக்கு. 50% மழையா, ஏன்னா எந்த மேட்சும் நடக்காதா அப்படின்னா சொல்ல முடியாது. அது இயற்கையை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல போன மேட்ச் இந்தியன் டீம்ல ஒரு பிளேயிங் லெவன்ஸ்ல நிறைய மாற்றங்கள் இருந்தது. 3 பேர் வெளியே போனாங்க, 3 பேர் உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. வெளியில போன 3 பேத்த விட உள்ள வந்த 3 பேருமே அந்த மேட்ச்ல சிறப்பான பங்களிப்பு கொடுத்தாங்க. அதுல குறிப்பா ஒருத்தர் நம்ம எடுத்து பேசலாம். எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா T20ல ஓப்பனிங் ஸ்லாட்ல இருந்தாரு. அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண வச்சாங்க. சுப்மன் கில் எப்போ துணை கேப்டனா உள்ள என்ட்ரி கொடுத்தாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை அப்படியே அவரோட பொசிஷன் மாற்ற ஆரம்பிச்சாங்க. பிளஸ் நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6 எந்த இடத்துல வேணுமா கண்ட மேனிக்கு இறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன மேட்ச் T20ல அவர் மேட்சை விட்டு வெளியில தூக்கி உட்கார வச்சு அவருக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மாவை பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஜிதேஷ் சர்மாவை நாங்கள் ஒரு ஃபினிஷராக பயன்படுத்தினாங்க. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. போன மேட்ச்சில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் ஜிதேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுத்திருந்தாரு. குவாலிட்டியாக இருந்தது. அதனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காம்பினேஷன், அதாவது ஜிதேஷ் சர்மா பிளஸ் மீதி இருக்க 2 பேர் உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. வாஷிங்டன் ஹர்தீப் சிங் உள்ள வந்தாங்கல்ல, அந்த ஒரு காம்பினேஷன் இந்த 11s நல்லா செட் ஆச்சு. போன மேட்ச் நம்ம வின் பண்ணோம். அந்த காம்பினேஷன் மறுபடியும் மாற்றுவோம் அப்படின்ட்டு இந்த மேட்ச் சேம் பிளேயிங் லெவனோட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்தியா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளேயிங் லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமா அதே பிளேயிங் லெவனோட தான் இந்தியா இந்த மேட்சை நம்ம போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சஞ்சு சாம்சன் இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சன்னமா ஓரம் கட்டுவாங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா ஜிதேஷ் சர்மா அவருக்கான வாய்ப்பை பயன்படுத்துறாரு. ஏன்னா பினிஷிங் ரோல்ல பக்காவா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னா ஜிதேஷ் சர்மா அட்டகாசமா பண்ணுவாரு. அதனால ஜிதேஷ் சர்மா உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதனால அவரு இந்த மேட்ச் இந்த சீரிஸ் ஃபுல்லா பயன்படுத்தி பார்ப்பாங்க. நல்லா பண்ணாருன்னா அவரு அப்படியே T20 மேட்சஸ்ல பயன்படுத்திட்டு சஞ்சு சாம்சன் அப்படியே கொஞ்சமா கழட்டியோட பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சுப்மன் கில்ல தான் சொல்லுவேன்.
சுப்மன் கில் எப்போ டீமுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரோ அதுக்கப்புறம் தான் சஞ்சு சாம்சனோட அந்த வாய்ப்புங்கிறது அப்படியே கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஓப்பனிங் ஸ்லாட்ல சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணக்கூடிய பிளேயர். மற்ற ஸ்லாட்ல பெரிய அளவில் இன்டென்ட்ங்கிறது அவர்கிட்ட வந்து கிடைக்க போறது கிடையாது. பெஸ்ட் ஃபினிஷர் அவரால பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் சஞ்சு சாம்சன் இந்த மாரி வெளியில கொஞ்சம் கொஞ்சமா நகர்றதுக்கு சுப்மன் கில் ஒரு காரணமா அமைஞ்சுட்டாரு. அவர் வைஸ் கேப்டனா வேற இருக்கனால வந்துட்டு அவர் கம்பல்சரி டீம்ல எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்திருக்காங்க. சுப்மன் கில்ல பொறுத்தவரைக்கும் அவர் ஓடிஐக்கு ஒரு பக்காவான பிளேயர். ஓடிஐக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் செட்டில் ஆனார்னா சும்மா விஸ்வரூவா எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா T20க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் என்ன பொறுத்தவரைக்கும் சுப்மன் கில் அவருக்கு T20ல கொடுக்க வேண்டிய பங்கை இன்னமும் சுப்மன் கில் சரியா குடுக்கலன்னு தான் நான் வந்து தெளிவா சொல்வேன். சுப்மன் கில்ல பொறுத்தவரைக்கும் T20க்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இல்லாத பிளேயர் மாரி தெரியிறாரு. ஓடிஐக்கு பக்காவான பிளேயர். டெஸ்ட்டுக்கும் ஓகே. ஆனா T20ய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஓகே ஒர்க் அவுட் ஆவாரு ஓப்பனிங் ஸ்லாட்ல. ஆனா சுப்மன் கில் கேப்டனா இருக்கனால சுப்மன் கில் ஓப்பனிங் தான் பண்ணுவார்னால இறக்க வேண்டிய கட்டாயத்துல பிசிசியும் மேனேஜ்மெண்ட்டும் வந்து இருக்கிறாங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பலிகடா ஆனது சஞ்சு சாம்சன். நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ப்ளஸ் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சே ஆகணும். சேம் பிளேயிங் லெவல் தான் போவாங்க. போன மேட்ச் வந்து மேக்ஸ்வெல் இறங்கல. இந்த மேட்ச் வந்து மேக்ஸ்வெல்ல இறக்குவாங்களான்னு பார்க்கணும். ஆடம் சாம்பா விளையாட போறது கிடையாது. அவங்க பர்சனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறனால வந்து அவர் வந்து இந்த மேட்ச்ல ஒரு பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேரு. அதனால பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஆஸ்திரேலியாவும் செம்ம பலமா இருக்காங்க. இந்தியாவும் சரியான ஒரு பலமா இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிற டீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா சீரிஸ்ல முன்னிலை வைப்பாங்க. அடுத்த மேட்ச் வந்து ஈஸியா அந்த தொடரை கைப்பற்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த ஒரு மேட்ச் அமைய போகுது. அதனால இந்த மேட்ச் 4வது T20 மேட்ச் இந்தியா ஜெயிக்குமா? இல்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா? பிளஸ் சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்ல இடம் பெறுவாரா? இடம் பெற மாட்டாரா? பிளேயிங் லெவல்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா? இருக்காதா? சேம் பிளேயிங் லெவலோட இந்திய அணி போவாங்களா? எல்லாமே டிடில நம்ம செக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கமெண்ட் பண்றதுக்கு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்க. ஒரு லைக் போட்டுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவு கொடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.